ஒரு அழகிய காட்டில் ஒரு பறவை சமோசா வித்துட்டு வந்தது. அதோட சமோசா தான் அந்த காட்டிலே ரொம்ப ஃபேமஸ். காட்டுல இருக்க எல்லா பறவையும் அந்த பறவை கிட்ட தான் சமோசா வாங்கி சாப்பிடும். சமோசா கடைக்கு பக்கத்துல இன்னொரு பறவை பீஸா விட்டுட்டு வந்தது. அந்த பறவையோட கடைக்கு யாருமே வரவில்லை. இந்த காட்டுல எல்லாரும் அந்த சமோசா கிடைக்குதா போறாங்க, நம்ம கடைக்கு யாருமே வரல. எல்லாம் இந்த சோமி நமக்கு பக்கத்துல கடை போட்டதுல இருந்துதான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஆமா அக்கா, இந்த காட்டுல எல்லாரும் உங்க சமோசா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி அக்கா, இவ்ளோ கம்மியான விலையில நீங்கள் எல்லாருக்கும் சமோசா தரீங்க? அதுவும் ரொம்ப அறுசுவையாவும் ரொம்ப தரமாகவும். தம்பி, எல்லாரும் நல்லா சாப்பிடணும். நான் காசு பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லப்பா. என் கடையில சாப்பிட்டு 4 பேரு சந்தோஷப்பட்டா போதும். இந்த சோமிய நம்ம ஏதாவது செய்யணும், இல்லனா பக்கத்து காட்டுல இருக்கிறவங்க கூட இவகிட்ட தான் வந்து சாப்பிடுவாங்க. சோமி தினமும் அவளோட கடையை சாத்திட்டு சாயங்காலம் அடுத்த நாளுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போவாள். அப்போ நம்ம அவளை கடத்தணும். சோமிய கடத்தி மரத்துல போட்டு கட்டி வச்சு இருந்தார் ராமு. போலீஸ் சோனிய பக்கத்து காட்டுல கட்டி வச்சுக்கிறத கண்டுபிடிச்சாரு. உன்னை யார் இப்படி கட்டி போட்டது? ராமு அவனுடைய நண்பர்களும் தான் என்னை இப்படி பண்ணிட்டாங்க சார். நீ சோமிய கடத்தன்ன, அதனால நான் உன்னை கைது பண்றேன். அத்துடன் நீ பழைய பொருட்களை விற்கிறாய் என்று உன் மேல புகார் வந்திருக்கு. இனிமேல் உன்னால அந்த இடத்துல கடை போட முடியாது. ராமுவை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தனர். குழந்தைகளா, இந்த கதையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒருத்தருக்கு தீங்கு நினைச்சா அது திரும்பி நமக்கே வரும்.